शिव 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 என் தாய் தந்தையரை வணங்கி எனக்கு ஜோதிடத்தில் இதுவரை வழிகாட்டிய என் குருமார்களையும் வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன். ஆக்சுவலா நான் முடிச்சு ஜோதிடம் படிச்சு முடிஞ்சு இப்போ 6-7 வருஷம் ஆயிடுச்சு. பார்த்துட்டும் இருக்கேன். நாமக்கல் எங்க மாவட்ட ஜோதிட சங்கத்துல வந்துதான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நான் படிக்கும் போது அம்மா தான் எனக்கு இங்க கைட் பண்ணாங்க. இங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய குருமார்கள்லாம் இருந்தாங்க. ஏன் இங்க பேசுறது அவ்வளோ நர்வஸ்னா, நான் ஒரு 3 ஸ்டேஜ் பேசிட்டேன் ஆல்ரெடி. ஆனா இங்க மட்டும் எனக்கு பேசுறதுனா ரொம்ப பயம். ஏன்னா குருமார்களா இருக்காங்க, தென்னரசையா இருக்காங்க, சக்தி ஐயா இருக்காங்க, அப்புறம் நவ்சாத் சார் இருக்காங்க. ஏன்னா நிறைய விடாம நான் வந்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கண்டிப்பா குரு கிட்ட இருந்து அடி விழும். இத்தனை நாள் வரீங்க, கரெக்டா சொல்லலையே அப்படின்னு கண்டிப்பா ஒரு திட்டு விழும் இல்லையா? அந்த ஒரு பயம் தான். இருந்தாலும் குரு கிட்ட கொட்டு வாங்கினா மேன்மை ஆயிடும் அப்படின்னு துணிஞ்சு சரி சாவி இன்னைக்கு பேசணுமான்னு சொன்னாங்க, அதனால பேசுறேன். நான் லாஸ்ட் வீக் திருச்செங்கோடு மீட்டிங்ல பேசினேன். அப்போ ஒரு விஷயத்த அங்க நான் பதிவு பண்ணியிருந்தேன். இது என்னன்னு தெரியல, எனக்கு மனசுல உறுத்திட்டே இருந்தது. இது ஆக்சுவலா எங்க வீடு. ஆக்சுவலா இது அம்மா வீடுன்னு நான் சொல்ல மாட்டேன், புகுந்த வீடுன்னு சொல்லுவேன். என்னதான் அம்மா வீடா இருந்தாலும் புகுந்த வீட்டுல தான் ரைட்ஸ் அதிகம். சொந்த வீடு மாதிரி எல்லாமே நாங்க பண்ண முடியும், அம்மா வீட்டுக்கு போனா அப்படி பண்ண முடியாது. அது மாதிரிதான் இது எனக்கு. இப்போ 3ஆம் பாவகத்தை பத்தி நான் பேச வந்திருக்கேன். இப்போ பொதுவா 3ஆம் பாவம் அப்படின்னா சிறு தூர பயணம், வீரியம், தைரியம், வெற்றி, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தொடர்புகள்லாம் நண்பர்களா இருக்கட்டும், எந்த வகையான நம்ம கூட பழகிறவங்களும் 3ஆம் பாவகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல குடியிருக்கவங்க, அதே மாதிரி பத்திரம், கலை, ஆடை ஆபரணங்கள், இது எல்லாமே 3ஆம் பாவகத்துல சேரும். அதே மாதிரி நாடகம், உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன விஷயம் நான் பண்றேன், அது சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இல்ல நிறைய பிளானிங் இருக்கு, அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணா அது எனக்கு சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம 3ஆம் பாவகத்தை வச்சுதான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு துறையில சிறந்து விளங்க முடியுமா, அவங்க அது இப்போ கலைத்துறையில இருக்கவங்க, இயக்குனர்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 3ஆம் பாவம் தான். அப்புறம் சுகபோக வாழ்க்கை, அதையும் 3ஆம் பாவகத்துல நம்ம எடுத்துக்கணும். 2ஆம் தாரம் அப்படிங்கறதையும் 3ஆம் பாவகத்துல எடுத்துக்கலாம். 11ஆம் இடமும் அது ஒத்து வரும். 3ஆம் பாவகத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இளையதாரம் அமையாது, அவங்களுக்கு அமையுமா அமையாதா அப்படிங்கிறது. அதே மாதிரி இல்லீகல் கான்டாக்டும் 3ஆம் இடத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ஒவ்வொரு கிரகங்களையும் 3ஆம் இடத்துல இருந்து என்னென்ன பலன், இது காமன் தான். சுப கிரகங்கள் பார்க்கும்போது அது மாறுபடும். சார் சொன்ன மாதிரி நட்சத்திரங்கள், சுப நட்சத்திரங்களோட அந்த கிரகங்கள் இணையும் போதும் அதனுடைய பலன்கள் வேறுபடும். இப்ப சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவரு ரொம்ப நம்பிக்கை உரியவரா இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா செய்வார், எந்த பிள்ளையும் இல்லாம அது கொடுக்குற வேலையை அது கரெக்டா செஞ்சு முடிக்கணுங்கிற இது அவருக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உபஜய ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காருன்னா அரசு சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு அனுகூலமா இருக்கும். அது அரசு சம்பந்தமான விஷயங்களை அவர் முயற்சி பண்ணும் போது அது சக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி பண வரவு அதிகமாகும், அரசு மூலியமான ஆதாயங்கள் அதிகமா கிடைக்கும் 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாங்கன்னா, வளர்பிறை சந்திரனா இருந்தா ஒரு விதமான நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இதே தேய்பிறை சந்திரன் அப்படின்னா எப்பயுமே ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். மைண்ட் ஸ்டாண்டர்டா இருக்காது. ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரியான மைண்ட் பேசுவாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க. நிலையான மனநிலை இருக்காது. அதே மாதிரி மன தைரியம் இருக்காது. அவங்களுக்கு எதுவுமே ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய மன தைரியம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் செயல்படுத்துறாங்க அப்படின்னா அது சடனா அது ஒரு முடிவெடுத்து பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஆசிலேஷன் மைண்ட் இருந்துட்டு இருக்கும். ஒரு 50-50 இருக்கும். ஸ்டாண்டர்டா மைண்ட் இருக்காது. செவ்வாய் பகவான் இருக்காங்க அப்படின்னா பொதுவா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருந்தா பொதுவாவே நம்ம சொல்லிட்டோம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரம் அப்படின்னு. சகோதரர்களால், அப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க அப்படின்னா சகோதரர்களால் பெரிய நன்மை இருக்காது.
கூட பிறந்தவங்கனால அவங்களுக்கு எந்த நன்மையும் இருக்காது. ஆனா தனிப்பட்ட முறையில அவங்க ரொம்ப வில் பவரா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, ஒரு விஷயத்த தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அதை வந்து யோசிக்காம தட்டி கேட்பாங்க. அவங்களுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அவங்க கூட பிறந்தவங்க வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அது வந்து கிரகங்களோட தன்மை பொறுத்து உடன் பிறந்தவங்க இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செவ்வாய் பகவான் வந்து கூட இருந்தாங்க. அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இன்னொன்னு அவங்க கோவப்பட்டுமே அந்த நல்ல நண்பர்களையும் பகைச்சிக்க கூடிய நிலைமையும் வரும். புதன் பகவான் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வித்தையில் கலை ஆர்வம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. பெண் சகோதரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு புதன் பகவான் இருந்தா. பாவ கிரகங்களோட நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா கல்வி தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புதன் இருந்தாங்கன்னா நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இசை, நடனம் அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். அதுல வந்து அவங்க நல்ல பேரோட இருப்பாங்க. குரு பகவான் இருந்தாங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஸ்தானம் தான் 3ஆம் இடம். ஆனா வீண் விரயம் ஏற்படும். குரு அப்படின்னாலே தனக்காரகன் அப்படிங்கறதுனால அது வந்து சுப விரயமாவும் இருக்கும். அதாவது அவங்க நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் சுப நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அது வந்து சுப விரயமா இருக்கும். 8ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். அது சுப முன்னேற்றமாவும் இருக்கும். அடுத்தது சுக்கிர பகவான். 3ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம இசை கலைன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அதுல சுக்கிர பகவான் இருந்தாங்க அப்படின்னா இசை சம்பந்தமான விஷயத்துல முதல்ல நான் சொன்ன மாதிரி ரஜூரியா இருப்பாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், அவங்கள மெயின்டைன் பண்றதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க, அவங்கள அழகுபடுத்திக்கிறதுல அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. சினிமா சம்பந்தப்பட்ட துறையில அதிக ஈடுபாடு இருக்கும், காதல் வயப்படுவாங்க. அப்புறம் 10ஆம் பாவ தொடர்பு வர்றதுனால பரிசு வாங்குறது, நிறைய பட்டம் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். சனி பகவான் இருந்தாங்க அப்படின்னா நிதானமா இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்றது, ஒரு விஷயம் முடிவெடுக்கன்னா ரொம்ப அதை வந்து யோசிக்காம சடனா செய்யறது, கால தாமதம் கழிச்சு அதை நம்ம இப்படி பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். சடனா முடிவு பண்ணிட்டு பின்னாடி அதை பத்தி ஃபீல் பண்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளையும் கொடுப்பாங்க. ராகு பகவானும் கேது பகவானும் இருந்தாங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் இருக்கும், அடுத்தவங்களை வந்து அனுசரிச்சு போக மாட்டாங்க, ஒரு பொறுமை இருக்காது, ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது. அது தப்பான ஒரு சிந்தனைகள்ல தான் கொண்டு போய் விடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பா இருந்தா குருமார்கள் மன்னிச்சுக்கணும். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.